வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி மாதம் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சேங்கிறத நான் உங்கள் கூட பார்த்துக்கிறேன். ஜனவரி மாதம் நான் வந்து ஒரு 4 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேங்க. எனக்கு இந்த 4 புத்தகங்களுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனநிலையை கொடுத்த ஒரு புத்தகங்கள் தான். வருஷத்தோட ஆரம்பத்தில் என்ன புத்தகம் நம்ம இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் என்னோட செல்ஃபில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் கிடைச்ச புத்தகம் தான் ஓநாய் கொலை சின்னம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழில் சி மோகன்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதினவங்க வந்து ஜியாங் ரோங்கிறவங்க எழுதினது. இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் தான். நான் வந்து அதிர்வு பதிப்பகத்தில் தான் வாங்கினேன். இப்போ இது வந்து சீர்வாசக வட்டத்திலும் கிடைக்குது. அதிர்வு பதிப்பகத்தில் நான் வாங்கினப்ப 500 ரூபாய், இப்போ 600 ரூபான்னு நினைக்கிறேங்க. சீர்வாசக வட்டத்தில் இப்போ 250 ரூபான்னு நான் நினைக்கிறேங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலிய மேய்ச்சல் நிலத்துல வாழ்கிற அந்த நாடோடி மக்களை பற்றியும் அங்கே வாழ்கிற ஓநாய்களை பற்றியும் தான் இந்த புத்தகம் சொல்லுது. ரொம்பவே ஒரு அருமையான புத்தகம். மங்கோலிய மேய்ச்சல் நிலத்தை பற்றி சொல்கிறப்ப நம்ம செங்கிஸ்கானை பற்றி எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இனக்குழுல பிறந்தவர் தான். ஆனால் இவ்வளோ பெரிய மங்கோலிய சாம்ராஜ்யத்தவே அவர் உருவாக்குனது எப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் இந்த புத்தகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நிறைய விடைகள் கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருந்தது. செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா தன்னோட படை தளபதியை எப்படி தேர்ந்தெடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஓநாய் வேட்டை நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து சிறந்த வேட்டையாளர் யாரோ அவங்கள தான் அவர் வந்து தன்னோட தளபதியாக அவர் தேர்ந்தெடுப்பாருங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இந்த கதையோட செங்கிஸ்கானோட வாழ்க்கையும் பின்னப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான கதை. ஆக்சுவலாக இந்த புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் நான் ஆக்சுவலாக புக்கே படிக்கலை. எனக்கு வந்து அந்த மேய்ச்சல் நிலத்தோட ஒரு அழகான வாழ்வை நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நம்ம அடுத்த புத்தகம் படிச்சோம்னா நம்ம அடுத்த ஜானருக்குள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து நான் ஒரு ஜான்வரி 6க்குள்ளெல்லாம் முடிச்சுட்டேன். ஒரு 5-6 நாள்லேயே முடிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ பேஜ் டர்னராக இருந்தது. கடகடன்னு படிச்சுட்டேன். ஆனால் அந்த புத்தகம் ஒரு 5 நாள் 6 நாளில் படித்ததுக்கு அப்புறம் என்னால் வேற புத்தகம் படிக்க முடியல. ஒரு 10 நாளுக்கு பக்கமாக நான் படிக்கிறதுக்கே ஒரு பிரேக் விட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த புத்தகத்தோட வாழ்வை வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம அந்த புத்தகம் படிச்சு முடிச்சோடனே நம்ம கொஞ்ச நாள் வேற புத்தகம் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ஒரு மாதிரி அந்த புத்தகத்தோட நினைவுகள்லேயே நம்ம இருப்போம். நிறைய நாள் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த நிகழ்வுகளில். எனக்கு அதனால இந்த புத்தகம் படித்து ஒரு 10 நாள் நான் புக்கே படிக்கலைங்க. இந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் படித்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நேஷனல் புக் ட்ரஸ்ட்டை வந்து வெளியிட்ட ஒரு புத்தகம். புலிகளும் கொம்பன் யானைகளுக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து ரமேஷ் பேடிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து ஹென்ரி பிரான்சிஸ்ங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா விலங்குகளை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். மெயினாக வந்து இந்த டாபிக்ல கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து புலிகளுக்கும் கொம்பன் யானைகளுக்கும் நடுவில், அதுதான் அதோட மெயின் தீமே. இது வந்து உங்களுக்கு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு அது கண்கூடா பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல நேராகவே போய் அந்த புலிகள் வந்து நடமாட்டத்தையும் அந்த யானைகளோட நடமாட்டத்தையும் அவர் வந்து பார்ப்பாரு. அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வப்பையும் அவர் வந்து அந்த டேட்டு டைம் உட்பட போட்டிருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல உட்காந்து பார்த்தாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அவங்க கூடவே உட்காந்து அதை நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அவங்களோட அந்த அதாவது அவங்கன்னா அந்த யானைகளும் அந்த புலிகளுக்கும் நடுவில் நம்மளே வாழ்ந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புத்தகம். அடுத்ததான் நான் படித்த புத்தகமும் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் புக் ட்ரஸ்டோட ஒரு புத்தகம் தான். ஒரு வேட்டைக்காரனின் நினைவலைகள், கேட்டம்பாடி ஜட்டப்ப ராய் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து ஜெயசாந்திங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஸ்பெல்லிங் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து நேஷனல் புக் ட்ரஸ்டோட ஒரு புத்தகம் தான். 145 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகம்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 111 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, ஒரு வேட்டைக்காரர் தன்னோட மனநிலையில அந்த காட்டை எப்படி பார்க்கறாரு, அங்க இருக்க விலங்குகளை எப்படி பார்க்கறாருங்கிறதையும் சொல்லுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோட வேட்டைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இந்த கதை பாத்தீங்கன்னா ஓவராலா பிரிட்டிஷ் காலத்தை அனுசரிச்சு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த காலகட்டத்துல வேட்டைகள்லாம் காமனா நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த வேட்டை நடக்கிறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் அவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் தான். ஏன்னா வந்து வேட்டைக்காரர் தன்னோட அனுபவத்தை அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அவர் சொல்றப்ப அந்த காட்டுக்குள்ளேயே நம்மளும் அந்த வேட்டை நடந்தப்ப நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு அழகான புத்தகம். இப்ப நான் சொன்ன 2 புத்தகமுமே வந்து உங்களுக்கு விலங்குகளை பத்தி ரொம்ப ஒரு விருப்பம் இருக்கு, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்துல வேட்டைகள்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க அவசியம் இந்த புத்தகம் வாசிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச வெந்நீர் இரவுகள் புத்தகம் தான். இது வந்து தஸ்கோஸ்கி எழுதின ஒரு அழகான புத்தகம். இது வந்து 150 ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகம் வந்து எதிர வெளியீடு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட பக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 120 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். ரொம்ப காம்பாக்டா கையடக்கம் உள்ள ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு அழகான காதல் கதைன்னு நான் சொல்லுவேன். காதல் கதை நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான காதல் கதை. இந்த கதையை பத்தி நான் ஒரு தனி வீடியோவே போடலான் இருக்கேன். ஸோ நான் அது தனியா வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வருஷம் ஜனவரி மாசம் நான் வாசிச்ச புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் தான். அதே மாதிரி நீங்க என்னென்ன புத்தகங்கள் வாசிங்கங்கிறத அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பத்தின வீடியோ வேணும்னா நம்ம சேனல் இணைந்திருங்கள். அடுத்து வேற ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.